ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, வீடியோ பார்த்ததுக்கு, அப்புறம் அதுக்கு மேலே கமெண்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குங்க. இன்றைக்கி மண்டே ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் வீக்கெண்ட் எப்படிங்க போச்சு? அது என்னன்னே தெரிலங்க. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் மண்டே வர்ற மாதிரி இருக்குங்க. சாட்டர்டே சண்டே எங்கே காணாமல் போகுதுன்னே தெரிலிங்க. காணாமல் போயிடுது. அப்பாடா, பையனுக்கு ஸ்கூல் லீவு 2 நாளைக்கு எக்ஸ்ட்ராவாக தூங்கலாம், ஜாலியாக இருக்கலாம்னு நினைப்பேன். ஆனால் ஆரம்பித்த வேகத்தில் வாமா மின்னல் அப்படின்னு டக்குன்னு முடிஞ்சிருது. அப்புறம் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் செஞ்சிட்ருக்கேங்க. ஆக்சுவலாக ஃப்ரை செய்யலான்னு பார்த்தேங்க. அதுக்கு தோல்லாம் சீவணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம இஷ்டம் போல் கோணையாக கட் பண்ணி தோல் சீவாமல் உப்பு மிளகா அப்படி போட்டு வெஜ்ஜஸ்னு கொண்டு போய் கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இந்த பிளிங்கிட், இன்ஸ்டமார்ட் இதெல்லாம் வந்தாலும் வந்துச்சு. ஃப்ரீ டெலிவரிக்கு ஆசைப்பட்டு வீடு ஒரு மினி க்ரோசரி ஸ்டோர் மாதிரி மாறிட்டு போகுதுங்க. இன்னொரு 100 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி, வாவ் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருங்க. அதை பார்த்தது நம்ம கையங்கால் சும்மா இருக்குமாங்க? அந்த 10 ரூபா மிச்சம் பண்ணுறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு போடு, இல்லாட்டி ஆனியனை போடு, இல்லாட்டி முட்டையை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி இது வீடு ஃபுல்லாக இப்போ முட்டை, ஆனியன், பொட்டேட்டோவாக கிடக்குதுங்க. அதெல்லாம் பார்த்தா ஏதோ நாங்கள் லாக்டவுனுக்கு மறுபடியும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நேற்றுலேருந்து எனக்கு திடீர்னு ஒரு புது யோசனைங்க. இந்த டெலிவரி பையன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான்? டெய்லி முட்டையாக கொண்டு வந்துட்டுருக்கானே, இவங்க குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முட்டை தான் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்கன்னு தோணுது. அதனால் போன வாரம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் முட்டை வாரம், முட்டை பொரியல், முட்டை குழம்பு அப்படின்னு விதவிதமாக முட்டையிலே செஞ்சு அதை சுற்றுனேங்க. நல்ல வேலைக்கு எங்கள் வீட்டுக்காரர் முட்டை சாப்பிடுவார், அது வரைக்கும் தப்பிச்சேன் நான். இந்த வாரம் உருளைக்கிழங்குல ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் உருளைக்கிழங்கு வாரமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க. இப்போ வாங்க இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் பற்றி பார்க்கலாம். இது எப்படி செய்யணுன்னா, உருளைக்கிழங்கு எடுத்து தாறுமாறாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, அதில் உப்பு மிளகா அப்படி தூவி, அப்புறம் கொஞ்சம் நல்லா பெசரி, அப்புறம் ஏர் ஃப்ரையரில் உள்ளே போட்டுருங்க ஒரு 8 மினிட்ஸ். அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நீங்கள் உப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தண்ணி வந்திருக்குங்க அதுலேருந்து. அந்த தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் 8 மினிட்ஸ் முடிஞ்சோடனே நீங்கள் அந்த தண்ணி இருக்குல்லைங்க, அதை எடுத்து அந்த உருளைக்கிழங்கு மேலேயே ஊற்றிடுங்க. ஊற்றும்போது சொர்றான்னு சவுண்டு வரும், உங்களுக்கே எப்படி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து மேலால் தொளிச்சு விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் இன்னொரு 8 மினிட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. திறந்து பார்த்தா வெஜ்ஜஸ் ரெடி. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் டீ போட்டிங்கன்னா ரெண்டும் ஒரே டைமில் ரெடி ஆயிரும். அப்புறம் நீங்கள் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.